பட்டாயா சிட்டியோட பட்டாசான ஷோ இது. த வேர்ல்டு ஃபேமஸ் அல்கசார் ஷோ. இந்த ஷோ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா பாரம்பரியத்தோட பயங்கரமா நடக்கும். இது வந்து தாய்லாந்தினுடைய மிக சிறப்பான ஒரு ஷோ. இந்த அழகிகள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண கலைஞர்கள். ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. அழகுக்கு இவங்க தான் இலக்கணம் அப்படின்றது மாரி அவ்ளோ செதுக்கி வச்சது மாதிரி இருப்பாங்க. இந்த ஷோ முடிஞ்சோனே இவங்க எல்லாமே வெளியில வந்து நின்னு இவங்களோட நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு நம்ம 100 தாய் பாத் வந்து நம்ம பே பண்றது மாதிரி இருக்கும். இவங்களுடைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஐயோ! நான்லாம் மெர்சல் ஆயிட்டேங்க. அவ்ளோ ஸ்டன் ஆயிட்டேன். அவ்ளோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். சரி வெளியில வந்து நின்னோனே நான் ஒரு ஆர்வக் கோளாறுல போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா, அவங்களுடைய வாய்ஸ்ல தான் தெரிஞ்சது அந்த ஒரு ஷாக்கிங்கான உண்மை. இவங்க யாருமே ஒரிஜினல் கேர்ள்ஸ் கிடையாது. எல்லாருமே லேடி பாய்ஸ். அதாவது ஆணாக பிறந்து தன்னை பெண்ணாக செதுக்கிக் கொண்டவர்கள். இன்னும் நமக்கு புரியிறது மாரி சொல்லணும் அப்டின்னா, இவங்க எல்லாருமே திருநங்கைகள். ஆனா, நம்பவே முடியாத அளவுக்கு உடல் நெளிவு, நளினம், அவங்களுடைய நடை, உடை, பாவனை அத்தனையும் இவங்கள லேடி பாய் அப்டின்னு சொன்னா நம்பவே முடியாத அளவுக்கான அழகுங்க இவங்க.